வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவுடைய 2வது ரீமிக்ஸ் பாடல். இசைஞானி இளையராஜாவுடைய மெட்ட எடுத்து சங்கர் கணேஷ் பயன்படுத்தினாங்க. இந்த மெட்டுக்கு பாட்டு எழுத வந்த கவிப்பேரரசு வைரமுத்துவ விசு ஒத்துக்கல. பின்னாடி என்ன நடந்துச்சு? இந்த பாட்டு எப்படி உருவானுச்சு? எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம். பெரிய அளவுக்கு ஹிட் அடிச்ச திரைப்படம். விசு இயக்கத்துல, ஏவிஎம் தயாரிப்புல, சங்கர் கணேஷுடைய இசையில வெளிவந்தது. இந்த படத்துல எல்லா பாட்டையும் கவிப்பேரரசு வைரமுத்து தான் எழுதியிருப்பாரு. ஆனா ஆரம்பத்துல கவிஞர விசு ஒத்துக்கல. காரணம் என்ன அப்டின்னா, அவருக்கும் வாலிக்கும் தான் ஒத்து வரும் அப்படிங்கிற கணக்குல தான் இருந்தாரு. ஆனா ஏவிஎம் பிடிவாதமா கவிப்பேரரசு வைரமுத்து தான் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில கவிப்பேரரசு வைரமுத்து சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்கு பாட்டு எழுத வர்றாரு. ஒரு வித்தியாசமான சூழல் அவருக்கு சொல்லப்படுது. என்ன வகையான சூழல் அப்படின்னா, ஒரு குடும்பஸ்தன் அவருக்கு புள்ளைங்களால பிரச்சனை, பொண்டாட்டியால பிரச்சனை, நிம்மதியா இருக்க முடியல. கல்யாணம் பண்ண ஒரு மகன் தனியா போயிட்டான். ஒரு மகன் வந்து இப்போ ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் ஒருத்தன் படிக்காம அலையிறான். ஒரு மகன் வாலா வெட்டியா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் மனைவி தான் சொல்றத கேட்கல. அப்படிங்கிற வகையில தான் வீட்டு வேலைக்காரிகிட்ட இத சொல்லி தண்ணி அடிச்சுட்டு முதலா தண்ணி அடிச்சுட்டு புலம்புறது மாதிரியான ஒரு பாட்டு கேட்குறாங்க. இதுக்கு சங்கர் கணேஷ் மெட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல கவிஞர் உட்கார்ந்திருக்காரு. இந்த பக்கத்துல விசு உட்கார்ந்திருக்காரு. ஏவிஎம் சரவணன் உட்கார்ந்திருக்காரு. மெட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மெட்டா போடுறாங்க. விசுவுக்கு திருப்தி இல்ல. இந்த மெட்டு, அந்த மெட்டு, அந்த மெட்டுன்னு போடுறாங்க. ஒரு அளவுக்கு மேல விசு இந்த மாதிரி மெட்டு போடுங்க அப்படின்றாரு. எந்த மாதிரி மெட்டு அப்படின்னா, படிக்காதவன் படத்துல வரக்கூடிய ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. இந்த மாதிரி மெட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. சரி அந்த டைப்லயாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சங்கர் கணேஷ் போடுறாங்க. அப்போ கூட விசுவுக்கு திருப்தி இல்ல. இது என்னடா பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப சங்கர் தான் ஒரு விஷயம் சொல்றாரு. ஏங்க அந்த மாதிரி மெட்டுன்னு போட்டுக்கிட்டு, பேசாம அந்த மெட்டையே போட்டுருவோமே அப்படிங்கிறாரு. அப்படின்ன உடனே விசுவுக்கு திருப்தி தான். ஆனா, ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன அப்டின்னா, நம்ம போட்டுருவோம். ஆனா இளையராஜா என்ன சொல்லுவாரு? அப்படிங்கிற ஒரு சங்கடம். ஏன் அப்படின்னா, அந்த பாட்டு சோகத்துல முழுக்க முழுக்க ஊறி திளைச்ச பாட்டு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற பாட்டு. ஆனா இது என்னன்னா, சோகமும் இருக்கணும். ஆனா இதுக்குள்ள நகைச்சுவை கூத்தும் இருக்கணும் அப்படிங்கிற வகையில உள்ள பாட்டு. ஒருவேளை இசைஞானி இளையராஜா ஒத்துக்கலனா என்ன செய்றது? அப்படிங்கிறப்ப, இந்த பொறுப்ப என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏவிஎம் சரவணன் இசைஞானி இளையராஜா கிட்ட சம்மதம் வாங்குறாரு. சம்மதம் வாங்குன பிறகு இந்த மெட்ட அப்படியே இந்த பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த பாட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா என் கண்ணம்மா, நாடி தளர்ந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்ட மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு. மலேசியா வாசுதேவன் அதாவது சோகமும் இருக்கும், அதே நேரத்தில நகைச்சுவை இருக்கும். 2ம் கலந்து பாடியிருப்பாரு. இன்னொன்னு ஒரு தண்ணி அடிச்சவன் உண்மையிலே புதுசா தண்ணி அடிச்சவன் என்ன சேட்டை பண்ணுவான், எல்லாத்தையும் சேர்த்தே தன்னுடைய குரலுக்குள்ள மலேசியா வாசுதேவன் இதுக்குள்ள பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி பாட்டும் அவர் தான் எழுதியிருப்பாரு. ஆனா, அத முழுக்க முழுக்க சோகமா எழுதினவரு, இந்த பாட்ட முக்கால்வாசி நகைச்சுவை தான் எழுதியிருப்பாரு. ஆனா, ஒரு நடிப்புல நகைச்சுவை காட்டிறலாம். ஒரு எழுத்துல நகைச்சுவை காட்டிறலாம், வேற கதையில. ஆனா, ஒரு பாட்டுக்குள்ள நகைச்சுவை காட்டுறது அப்படிங்கிறது, அது மிகப்பெரிய பிரயத்தனம் பண்ணணும். அப்படி ஒரு வித்தியாசமா எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அங்க உள்ள நடந்திருக்கு பாட்டு எழுதுறப்ப. என்ன அப்படின்னா, மொத்த யூனிட்டும் உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் உட்கார்ந்து கக்கன்னு சிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இதுவும் நடந்திருக்கு. இந்த வரிகள் எழுதுனது பார்த்துட்டு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா என் கண்ணம்மா, நாடி தளர்ந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா என் கண்ணம்மா, பாடம் படிக்குதுன்னு பாராட்டி வளர்த்தேன், பாடம் படிச்ச கிளி பாடங்கள் சொன்னதடி அப்படின்னு இருப்பார். இப்போ முதல் சரணம் போட்டிருப்பாரு. ஆத்தா அப்பம் பேச்சு காற்றில் அது போச்சு, பேச்ச மீறி போச்சு, இப்ப வாழா வெட்டியாச்சு, காட்டுக்கு நடு காட்டுக்கு அன்று செய்த அவ போனா, ரோட்டுக்கு நடு ரோட்டுக்கு இன்று பேத இவ போனா. அடுத்த வரிய நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
எம் வீட்டு செல்லக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் கோட்டை தாண்டுதடி கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ட்டு இருப்பாரு. என்னன்னா மனைவி தான் கணவன் போட்ட கோடை தாண்டி போயிட்டா அப்படின்ட்டு அடுத்த வரி போட்டிருப்பாரு. என் இடுப்பு வேட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ட்டு இருப்பாரு. இந்த இடத்துக்கு தான் அவ்வளவு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. இடுப்பு வேட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா கண்ணம்மா. அதே மாதிரி 2வது வசனம் நான் கவனிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் அதே மாதிரி இந்த முத்திரையை பதிச்சுக்கிட்டே போயிருப்பாரு. ஏண்டி இந்த பாடு நீயும் கொஞ்சம் போடு, சூடுபட்ட நெஞ்சு தண்ணி விட்டு ஆத்து. ஏது புதுசா குடிக்கிற விசு மனோரமாவை பார்த்து நீயும் கொஞ்சம் குடி அப்படின்னு இருப்பாரு. அடுத்த வரி போட்டிருப்பாரு, பிள்ளையோ என் பேரனும் ஒரு வகுப்பில் படிப்பாரோ அப்படின்னு இருப்பார். ஏன் மகன் வந்து ஒழுங்கா படிக்கல அந்த கடைசி பைய, இனிமே என் பேரனும் சேர்ந்து இவனும் 2 பேரும் ஒரு வகுப்பில் படிச்சாலும் படிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு இருப்பாரு. அந்த முடிக்கிற இடத்த ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. என் பேரு அம்மையப்ப எனக்கு இல்ல வெள்ளையப்பன் கண்ணம்மா கண்ணம்மா. என் பேரு அம்மையப்ப எனக்கில்ல வெள்ளையப்பன் கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்னு முடிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா பணம் என்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா அம்புட்டு பிள்ளைகளும் எல்லா பேச்சையும் கேட்கும். என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால இவ்வளோ பேர் தடுமாறி போகிறாங்க அப்படின்னு போயிட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பார். இப்போ இந்த பாட்டு பதிவாயிருச்சு. பதிவாகி சக்க போட்டுச்சு. படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சோ அது மாதிரி இந்த பாட்டும் வெற்றி ஆனுச்சு. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டு வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு அதே மெட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொடுத்து வெற்றி அடைகிறது சர்வசாதாரணம் இல்லை. அந்த வகையில் வெற்றி அடைஞ்ச பாட்டு. இந்த பாட்டை பார்த்த உடனே எழுதி முடித்த உடனே விசு சொல்லியிருக்காரு கவிஞர்கிட்ட, ரொம்ப பக்காவா ஜமாய்ச்சிட்டீர் ஓய் அப்படின்னு இருக்கார். ஏன் அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு இப்படி பாட்டு எழுதுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இலக்கியத்தரமாக எழுதுகிறவர் இந்த மாதிரி இறங்கி எழுதுவீங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை உடைச்சி முழுக்க முழுக்க ஒரு சிரிப்பில் அதிர்வலை ஏற்படுத்துகிற பாட்டாக இந்த பாட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு விசுவும் கவிப்பேரரசு வைரமுத்தும் நிறைய பல படங்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பாட்டை கேளுங்க. நன்றி, வணக்கம்.